திருத்தணியில் உள்ள காமராஜர் காய்கறி சந்தையின் பெயர் மாற்றத்திற்கு இந்திய நாடார்கள் பேரமைப்பின் தலைவர் ராகம் சவுந்தரபாண்டியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருத்தணி நகராட்சியில் காமராஜர் பெயரில் உள்ள காய்கறி சந்தையை தமிழ்நாடு அரசு கருணாநிதி நூற்றாண்டு சந்தை என்ற பெயர் மாற்றம் முடிவெடுத்துள்ளது அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ள ராகம் சவுந்தரபாண்டியன், நாடார்கள் பேரமைப்பு இந்த பெயர் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறினார். காமராஜரின் பெயரை மாற்றும் செயலால் திமுக மக்களின் கோபத்தையும் வெறுப்பையும் சந்திக்க நேரிடும் என எச்சரித்துள்ளார். இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராகம் சவுந்தரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டு கலைஞர் நூற்றாண்டு விழா அப்படின்னு சொல்லி நிறைய புது திட்டத்துக்கெல்லாம் கலைஞரோட பெயரை வச்சிருக்காங்க. அதுவும் மகிழ்ச்சி அளிக்குது. ஏன்னா புது திட்டங்கள் தமிழகத்துக்கு வருது அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் பெருந்தலைவர் பேரில் திருத்தணி நகராட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஒரு காய்கறி மார்க்கெட் இருக்குது. அந்த தெருவில் இருக்கக்கூடிய காமராஜருடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டை புதுப்பிக்கிறாங்க இந்த அரசு. தவறு கிடையாது, அந்த நகராட்சி நிர்வாகம் பண்ணுது. பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் இருந்த அந்த மார்க்கெட்டோட பெயரை புதிதாக திறக்கும் பொழுது கலைஞர் பெயரில் வைக்கணும்னு சொல்லி அவர் முடிவெடுக்கிறார். சற்று சிந்தித்து பார்க்கணும். தமிழகத்தை ஆளக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இது தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இது விஷயமா நாடார் சங்கங்கள் நிறைய பதில் கொடுத்துருக்குறோம், நிறைய இடத்துல நோட்டீஸ் ஒட்டியிருக்கிறாங்க. எதுக்குமே ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைக்கல. இது கூட வரக்கூடிய 16ஆம் தேதி திறக்கிறதா சொல்கிறாங்க. நிச்சயமாக பெருந்தலைவர் பெயரில் 40 ஆண்டு காலத்துக்கு முன்பாக வைத்த அந்த காய்கறி மார்க்கெட்டை புதுப்பிப்பதற்கு அதிகாரம் தமிழக அரசிற்கு இருக்கிறது, நகராட்சி நிர்வாகத்திற்கு இருக்கிறது. ஆனால் பெயர் மாற்றுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் 9 ஆண்டு காலம் சிறப்பான ஒரு நல்ல ஒரு ஆட்சியை வழங்கிய பெருந்தலைவர் பெயரை மாற்றக்கூடாது என்பதில் இந்திய நாடார்கள் பேரமைப்பு தெளிவாக இருக்கிறது. முதலமைச்சருக்கு இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம்.